குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடந்த பாடத்தில் நம்ம காலக்கோடு பார்த்தோம் அப்படிதானே? காலக்கோடு நல்லா படிச்சிருக்கோங்க. நான் டிசம்பர் 1ஆம் தேதி எக்ஸாம் போட்டிருக்கேங்க அப்படிதானே? கண்டிப்பாக அந்த காலக்கோடு 5 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் வந்து இந்த காலக்கோடை ஏன் முன்னால் நடத்துறேன் தெரியுமா? இது 8ஆம் பாடத்துக்கு பின்னால் இருக்குது அப்படிதானே? ஆனாலும் நான் ஏன் காலக்கோடையா முன்னால் நடத்துறேன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. என்ன? ஏன்னா அந்த வருஷங்கள், அந்த போராட்டங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த காலக்கோடெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். என்ன? அதெல்லாம் இந்த பாடத்தில் 7ஆம் பாடம், 8ஆம் பாடம், 9ஆம் பாடத்தில் வந்து வரும். இந்த 7ஆம் பாடம், 8ஆம் பாடம், 9ஆம் பாடம் என்னன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படிதானே? நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கோம். இது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எப்படி சுதந்திரம் அடைஞ்சது? இப்போ போன பாடத்தில் நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் தொடக்க காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, என ராணி லட்சுமிபாய், வேற புலித்தேவர், இப்படி பல போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத போன பாடத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த பாடம் கொஞ்சம் மாறுபட்டது. இது தொடக்க காலம். என்ன? தொடக்க காலத்துல போராட்டம். இது வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர காலம், அதாவது சுதந்திரத்திற்கு ஒரு கொஞ்சம் முன்னால. என்ன? ஒரு 1757 இருந்து நான் நடத்த போற பாடங்கள் 7ஆம் பாடம், 8ஆம் பாடங்கள்லாம் ஒரு கொஞ்சம் பெரிய அளவில், அதாவது அதுக்கு பிறகு போராட்டங்கள்லாம் வலுவருது. முதல்ல வந்து அவங்க ஆக்கிரமிப்புன்னு நடத்தல. நம்ம இந்தியாவில் ஒரு வணிகம் செஞ்ச வந்தாங்க. அதில் ஒரு மன்னர்களுக்கு தன் கீழே மன்னர்களுக்கு தேவைகளை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, மக்களிடம் வரி வசூல் செய்கிறாங்க. என்ன? ஒரு மாகாணங்களிடம் வரி வசூல் செய்கிறாங்க. இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க. ஆனா இப்போ வந்து நம்மள வந்து என்ன பண்றாங்க, அடக்குமுறைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. என்ன? அடக்குமுறைக்குள்ள கொண்டு வந்ததுனாலதான் நம்ம எதிர்த்து போராடுறதுதான் என்னென்ன போராட்டங்கள் என்னது நம்ம போனதுல பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பங்க பிரிவினை பார்த்தோம், சுதேசி இயக்கம் பார்த்தோம், வேற என்னது சௌரி சௌரா சம்பவம் பார்த்தோம், வேற ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனர் வெளியேறு இயக்கம், இப்படி பல போராட்டங்களை நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்படிதானே? இந்த காலத்தோட அதை வந்து நான் இன்னைக்கு நடத்துறேன். இந்த பாடம் 7ஆம் பாடம் 80ஆம் பக்கத்துல இருக்கு. என்னது? வரலாறுல 7ஆம் பாடம் 80ஆம் பக்கத்துல இருக்கு. என்ன பாடம்? நான் காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அதாவது நான் சொல்றதுதான் காலனி ஆதிக்கம். அதாவது காலனினா ஒதுக்கப்பட்ட இடம் அன்னைக்கு இருந்துச்சு அப்படிதானே? இந்த காலனி அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஒதுக்கி வச்சிருக்காங்க, அவங்க கேட்கறத பண்ணாங்க. அதை தான் என்னது இந்த பாடத்துல வந்து தேசியத்தின் தோற்றம். நம்ம ஒரு தேசம், இது வந்து என்னது தேசியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், தேசம், இந்த தேசத்தின் தோற்றம். அப்பதான் நம்ம வந்து நம்ம இந்திய, நம்ம யாருக்கு அடிமை கிடையாதுங்க, ஒரு முழக்கத்தோடு நம்ம வந்து என்ன பண்ணோம் வெளிவாரோம். அந்த பாடத்தை பற்றி தான் இந்த பாடத்துல கூறப்பட்டுள்ளது. 1757ஆம் ஆண்டு, இந்த வருஷம் 1757. இந்த 1757 தான் யாருன்னா சிராஜ் உத்தௌலா, ஏன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா வங்காள நவாப் இவரு, ஏன்னா உடனே தோற்கடிக்கப்பட்டார். இவங்க வந்து அதிகமாக வங்காளத்தை வந்து என்ன பண்ணாங்க, குறி வைக்காங்க. ஏன்னா வங்காளத்துல வந்து நம்ம ஏற்கனவே மேப்ல தான் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு பச்சையில மேப் வைப்பாங்க, அந்த மேப்பை பாருங்க. சோட்டானாக்கு பிடபூமி நமக்கு அங்கதான் வரும். ஏன்னா மேப் பின்னால வந்து அடுத்த வருஷம் சொல்லித்தாரேன். அங்க வந்து அதிக வளங்கள் இருக்கு. இன்னைக்கும் சரி, அங்கதான் இந்த நிலக்கரி இருக்கு. ஏன்னா அங்க தாமோதர் அணை, இப்படி நல்ல செழிப்பான இடம். அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து என்ன பண்ணாங்க, செலுத்துறாங்க. எதுக்கு? அந்த இடத்துல வந்து என்னது, மக்களுடைய வளங்கள் அதிகமாக இருக்குது. உடனே அவர் கிழக்கிந்திய கம்பெனியால் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா 2,25,00,000 ரூபாயை கொடுத்து என்ன பண்ணாங்க, தன் ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வராங்க. சரியா? இந்த 2 கோடி எதுக்குன்னா, இந்த தலைப்பெல்லாம் லேசா வாசிங்க, நான் லேசா சொல்லுங்க. பழங்குடியினின் எதிர்ப்பு, விவசாயிகள் பழங்குடியினரின் எதிர்ப்பு, அடுத்து விவசாயிகளின் கிளர்ச்சி, பார்சி இயக்கம், வகாபி கிளர்ச்சி, பழங்குடியினின் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, சான்றவர்கள் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. கிளர்ச்சி கிளர்ச்சி கிளர்ச்சின்னு வருது. என்ன? எல்லாம் ஒரு போராட்டம். எல்லாம் என்னது? போராட்டம். கிளர்ச்சி என்றால் என்னதுன்னா ஒரு போராட்டம், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது. என்ன? அது அகிம்சை முறையிலும் இருக்கலாம், அல்லாத எதிர்ப்பு. அதாவது இப்போ ஒரு போராட்டங்கள் நடைபெறுது, நிறைய இடத்துல அமைதியா ஊர்வலம் நடத்துவாங்க.
அப்படிதான் நிறைய இடத்துல என்ன பண்ணாங்க, கல்ல கொண்டு எரிஞ்சு என்ன பண்ணாங்க, போராட்டம் நடத்துவாங்க, பிரச்சனைக்குரிய போராட்டங்கள். இதுதான் தன்னுடைய எதிர்ப்பை காமிப்பதுதான் இது கிளர்ச்சி. என்ன அந்த கிளர்ச்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பாடத்திலையும் பார்க்க போறோம். சரி, விவசாயிகள் பழங்குடியினரின் எதிர்ப்பு என்ன சார்? அதாவது இது அன்னையில இருந்தே இன்னைக்கு முதல்ல இருந்தே இது யார் சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் யார் எதிர்த்தானா விவசாயி. அதை அடுத்தது நான் சொல்றேன். இதுக்கான காரணங்கள் என்ன, விவசாயிகள் எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சரி, விவசாயிகள் நம்ம தெரியும், நம்ம என்ன பயிரிடும் விவசாயம், எனவே என்ன பயிரிடும், விவசாய பொருள் பயிரிடும். ஆனா உணவுப் பொருட்களை பயிரிடும். ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க சொல்ற பயிரை தான் என்ன பண்ணணும், பயிரிடணும் அப்படிங்கிறதுனால என்னது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசம். சரி, பழங்குடியினர்னா யார் தெரியுமா? பழங்குடியினர் யார்? மலையோரங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள். யாரு? மலையோரங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள். ஏன்னா இவங்க தான் யாரு? பழங்குடியினர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இந்தியாவோட என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சி செய்தாங்க. எதுக்கு கிளர்ச்சி செய்தாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் என்னது அதை நமக்கு தெரியும். இன்னைக்கு அது மரம் வெட்டக்கூடாது, நம்ம நாடு சட்டம் போட்டுருக்கு. அப்படிதானே, மரத்தை என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா அந்த ஆங்கிலேயர்கள் இந்த வனப்பொருட்களை, அதாவது தெரியும் மலையில இருக்கு தேனு, ஏகப்பட்ட மரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, வெட்டி என்ன பண்ணாங்க, அவர்கள் தேவைகளுக்காக என்ன பண்ணாங்க. இதை யாரு? பழங்குடியினர்கள் எதிர்ப்பாங்க. அப்படிதானே, இப்ப நம்ம ஊரே எடுத்துக்கோங்க, நம்ம ஊர்ல நடுசுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதை வெட்டினோம்னா நம்ம ஒரு ஆளுக்கு அதே இடத்துல அது இனத்துக்கு தானே இருக்கு, அதையே வெட்டுதான் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, பழங்குடியினர்கள் இதுக்கு என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அதற்கடுத்து என்னதுன்னா, இந்த இதுல சமய இயக்கங்கள், அதாவது சிறுபான்மையர்கள் என்ன பண்ணுவாங்க, சிறுபான்மையர்கள் ஒடுக்கிறது, அந்த ஒரு சமய இயக்கங்கள் போராட்டத்துல இறங்குது. அதுக்கடுத்து சமூக கொள்கை. சமூக கொள்கைனா சமூகத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, சமூகம்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம சேர்ந்திருக்கக்கூடியது. அதுல இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க உயர்குடி, இவங்க தாழ்குடி, இதெல்லாம் அந்த வந்த பிரிவினையில நான் தெளிவா சொல்லித்தரேன். என்னமா உயர்குடி, நீங்க தாழ்குடி என்று என்ன பண்ணுவாங்க, மதம் மற்றும் சமூகத்துக்குள்ள உள்ள புகுந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைய பிரிவினைவாதத்தை உண்டு கொள்றாங்க. இதுதான் என்னது சமூகத்துல. இது விவசாயிகளும் எதிர்ப்புக்கு உள்ளாகுது. பழங்குடியினர்கள் இப்படி நடந்துச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது என்னதுன்னா, நிலத்தை குத்தகைக்கு விடுவது. அதாவது இவங்க முதல்ல நான் சொல்லிக்கலாம், ஒரு விவசாயிகள் இன்னைக்கு தெரியும், அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். விவசாயி வீட்டில் அதிக பணம் என்ன இருக்காது. அப்போ விவசாயம் செய்யணும். அப்போ விவசாயத்தை செய்யறதுக்கு முதல்ல இவங்க எல்லாம் மன்னர்கள்ட்ட, அதாவது இப்போ ஜமீன்தார்கள் இருந்திருப்பாங்க. அப்படிதானே, ஜமீன்தார்கள்ட்ட தான் அதிகமான நிலங்கள் இருந்துச்சு, அதிகமான நிலங்கள் இருக்கு. அப்போ இவங்க ஜமீன்தார்கள்ட்ட விவசாயம் செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகைக்கு வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, குத்தகைக்கு வாங்குவாங்க. அப்போ அந்த குத்தகைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலத்தை வாடகைக்கு குத்தகைக்கு விடுவாங்க. குத்தகைக்கு விட்டதோட மட்டுமல்லாது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நீங்க எத்தனை 20க்கு 3% தரணும், விலை பொருள்ல 20க்கு 3% எனக்கு தந்துடணும்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்ற பயிரை தான் நீங்க என்ன பண்ணணும், விளைவிக்க செய்யணும். நீங்க பயிரை விளைவிக்க முடியாது என்று என்ன பண்ணுவாங்க, ஒரு இருப்பாங்க. ஏன்னா அதாவது நிலத்தை குத்தகைக்கு விடுவதுமே அதுக்குன்னு ஒரு ஆட்களை என்ன பண்ணாங்க, நியமிச்சுட்டாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். நிலத்தை குத்தகைக்கு விட்டது ஆட்களை நியமிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அதிகமான வாடகை என்ன பண்ணாங்க, வசூலிக்க செய்தாங்க. இது அதிகமான வாடகை வசூலிக்கிறதுனால என்னன்னா, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனை எதிர்த்து என்ன பண்ணாங்க, விவசாயிகள் என்ன பண்ணாங்க, கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இருந்து என்ன பண்ணாங்க, கடைசி நேரம் வரைக்கும், அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் வரைக்கும் கிளர்ச்சி செய்த நபர்கள் யாருன்னா விவசாயிகள். இந்த விவசாயிகள் பலவிதமான போராட்டங்களை என்ன பண்ணாங்க, இந்த சுதந்திரத்துல விவசாயிகள் போராட்டம் மிக மிக முக்கியமான போராட்டங்களாக இருந்தது. சரி, அதெல்லாம் புரியுங்க. அதற்கு நான் சொல்லலாம், ஒரு சும்மா போராட்டங்கள் பண்ணலாம், ஒரு இயக்கத்தோட பண்ணலாம். அப்படிதானே, ஒரு இயக்கத்தோட பண்ணாதான் அந்த போராட்டங்களுக்கு என்ன பதில் வரும். சரி, அதுதான் என்ன பண்ணாரு, உடனே
இல்லையானா ஹாஜி ஹாஜி என்பவரான இது ஹாஜி ஷரியத்துல்லா, ஹாஜி என்ற ஷரியத்துல்லா தான் இந்த இயக்கத்தை வந்து என்ன பண்ணுவாரு தொடங்குறாரு, பார்சி இயக்கத்தை. இந்த இவர் தொடங்குற நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இந்த காரணத்தினால தான் இவர் என்ன பண்ணுவாரு தொடங்குறாரு. அதாவது நிலத்தை குத்தகைக்கு விடுறாங்க, அதுல ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, விவசாயிகிட்ட விளைபொருள் அவங்க சொல்ற பொருளை தான் விளைவிக்கணும். அதுலயும் என்ன பண்றாங்க, அது என்ன பயிர்னா இண்டிகோ, அதாவது ஒரு சாயம் பூசுறதுக்குள்ள ஒரு சாயம் பூசக்கூடிய பயிர். இது வந்து ஐரோப்பாவோட பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏன்னா இந்த 2 தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இதுதான் பார்சி இயக்கம். ஏன்னா இது ஹாஜி ஹாஜி என்பவர் தான் என்ன பண்ணாரு, ஹாஜி ஷரியத்துல்லா என்பவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். ஏன்னா ஹாஜி ஷரியத்துல்லா, ஹாஜி யாரு பார்சி இயக்கத்தை தொடங்கினவர். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த வரி விதிக்கிற முறையை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தாரு. அதுவும் என்ன சொன்னார்னா நிலம் கடவுளுக்கு சொந்தம். அதாவது நம்ம சும்மா சொல்லுவோம், என்னது இவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க, இவ்வளவு நிலம் வச்சிருந்தாலும் மனிதன் கடைசி எத்தனை 6 அடி நிலத்துக்குள்ள தான் போதும், அப்படிதானே? அதான் என்ன சொல்லுறாரு அவரு, நிலமும் என்னது எல்லாமே யாருக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தம். அதுக்கு வரி இடுவது வந்து என்னது கிடையாது, தவறானது. என்ன யாரு பாராசி இயக்கத்துக்கு ஹாஜி ஷரியத்துல்லா என்ன பண்ணாரு சொல்லுறாரு. இவர் இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துறாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் நல்லா என்ன பண்ணாரு, மறுத்துட்டாரு. உடனே மறுத்த உடனே இந்த பராசி இயக்கத்தை வழி நடத்தி யார் வழி நடத்தினா டிடுமியான். யாரு டிடுமியான்? இவர் யாருன்னா வகாபி இயக்கத்தை என்ன பண்ணாரு தொடங்குறாரு. பராசி இயக்கத்துல வகாபி கிளர்ச்சி, ஒரு சண்டைக்கு பேரவை கிளர்ச்சி. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு சண்டை வருது, முதல் உலக போர் பார்த்தோம், 2ஆம் உலக போர் பார்த்தோம், அப்படிதானே? அப்போ ஒப்பந்தங்கள்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த பராசி இயக்கத்தின் மூலமாக நடைபெற்ற கிளர்ச்சி வந்து என்னன்னா வகாபி கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி வந்து யாருன்னா டுடுமியான், உண்மையான். இவர் தான் என்ன பண்ணாரு, இந்த இவரை வந்து என்ன பண்ணாரு, இவர் அதிகமாக இருக்குன்னா இஸ்லாம் சமூகத்துல வந்து இஸ்லாம் சமூகத்துக்கு சாதகமாக போராட்டங்கள் நடத்துறாரு. இஸ்லாம் இவருடைய இயக்கத்துல வந்து அதிகமாக யார் இருக்குன்னா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறதுனால என்னது மற்ற சமூகத்தவர்களுக்கு என்னது மனக்கசப்புகள் ஏற்படுகிறது. ஏன்னா அதனால போராட்டங்கள் வந்து என்ன பண்ணுது, தோல்வியில கடைசியில அமையுது. ஏன்னா ஆனா இந்த விவசாயிகள் மத்தியில வந்து இவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணது முக்கியமான காரணம் இந்த பராசி இயக்கத்துல யாரு, ஹாஜி ஷரியத்துல்லாவும் டுடுமியானும். அதுக்கடுத்த பழங்குடியினரின் கிளர்ச்சிகள். பழங்குடியினர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது ஆதிவாசிகள் சிம்பிளா சொல்லலாம். அந்த பழங்குடியினர்கள் வந்து யாருன்னா அந்த மரம் பொருளெல்லாம் வெட்டுனாங்கல்ல, வெட்டிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து யாருக்கு, பழங்குடியினர்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க, கடன் கொடுத்தாங்க. கடன் தொகை மற்றும் வரி வசூல், கொத்தடிமைகளாக போன்றவர்களுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பழங்குடியினர் வந்து பயன்படுத்துறாங்க. இதனால பழங்குடியினர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க நம்மளை இவ்வளவு அடிமைப்படுத்துறாங்களே என்று என்ன பண்ணாங்க, கொஞ்சம் என்ன பண்ணாங்க, போராட்டத்தை என்ன பண்ணாங்க முன்னெடுத்து நடத்துறாங்க. பழங்குடியினர் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வரி கட்ட பண்ணாங்க, நிறைய என்ன பண்ணாங்க, அடிக்கிறாங்க, எதிர்த்து என்ன பண்ணாங்க, போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு பெயர் தான் என்னன்னா கோல் கிளர்ச்சி. இந்த போராட்டத்துக்கு பெயர் என்னது, கோல் கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த கோல் கிளர்ச்சினா இவங்க வந்து நான் சொன்னதா இந்த கடன் பேங்க் வரவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அரசா முறையை என்ன பண்ணாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் முறையை என்ன பண்ணாங்க, எதிர்க்காங்க. பழங்குடியினர் என்ன பண்ணாங்கன்னா ஜமீன்தார் முறையை என்ன பண்ணாங்க, ஜமீன்தார் முறையை வந்து என்ன பண்ணாங்க, பழங்குடியினர் வந்து எதிர்க்காங்க. ஏன்னா ஜமீன்தார்கள் நேரம் இருக்கு, அவங்க வரி அவங்க சொல்ற இதெல்லாம் என்ன பண்ணாங்க, எதிர்க்காங்க. இதன் விளைவாக இந்த கோர்ட் கிளர்ச்சி வந்து
கோர்ட் கிளர்ச்சி மூலமாக அந்த அரசமைப்புல வந்து சரியான வருமானம் இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பழங்குடியினர் வந்து போராட்டத்தை என்ன பண்ணாங்க, ஒதுக்குறாங்க. ஆங்கிலேய அரசு வந்து பெரிய வன்முறை செஞ்சு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஒடுக்குறாங்க. ஆனா அந்த சாந்தலர் கிளர்ச்சி ஒரு வித்தியாசமான கிளர்ச்சி. இந்த சாந்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு முக்கியமான சித்து கணு 2 பேர் இருக்காங்க. யாரு? சித்து கணு. இந்த சாந்தலர்கள் முக்கியமான ஆட்கள் யாரு? சித்து கணு. இவங்க எப்படின்னா, இவங்க ஒரு வித்தியாசமான, நான் ஏன் சொல்றேன்னா, சித்து வந்து என்ன பண்ணுவாங்க, வனப்பகுதிகளுக்கெல்லாம் வருவாங்கல்ல, இவங்க வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு விடுவாங்க. எதுக்கு கொள்ளுதாங்கன்னா, இவங்கிட்ட வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்னது, ஆங்கிலேயர் அடக்குமுறையில் இவர்களுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணுவாங்க, அம்புகளோட போராட்டம் நடத்தாங்க. இல்ல விஷம் தடவி அவங்க இருக்கலாம், விஷம் தடவி அம்பால இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் செய்யறவங்க, கடன் வரி வசூல், கடன், வேற வட்டி, இதே மாதிரி வசூல் செய்கிற வரவங்களுக்கு, வேற அரசாங்கத்தினால வர்ற சொல்றவங்கள எல்லாத்தையும் இருந்தாங்க. தன் இன மக்களை தவிர வேற யாரு பழங்குடியினர் இடத்துக்கு ஒரு வனப்பொருட்களை சிதைக்க வருவாங்க, யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவர்களை கொன்று போட்டு விடுவாங்க. இப்படி என்ன பண்ணுது, கொன்று எடுத்து தொடக்க ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களையும் ஜமீன்தார்களையும் எதிர்த்த மக்கள் வந்து எப்படின்னா, விவசாயிகளும் பழங்குடியினர்களும் எப்படிதான் எதிர்த்தாங்க, தன் போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாம இருக்கிறாங்க, எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்துருவாங்க. வரவர்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு வில் அம்பு இதே மாதிரி ஒரு சிறிய ஆயுதங்களோட என்ன பண்ணுவாங்க, தாக்கி என்ன பண்ணுவாங்க, அழித்தாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து பெரிய பெரிய சொல்லலாம், அவருக்கு போர்க்கருவிகள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து படைகள் வந்து எளிதான முறையில் வந்து என்ன பண்ணாங்க, தோற்கடித்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தொடக்க காலத்தில் போராட்டங்கள் வந்து பெருமளவில் காணப்பட்டது. சரி, இது தொடக்க கால போராட்டம், ஒரு ஸ்டாண்டர்டான போராட்டம் ஒன்று நடத்தலாம். அதாவது நம்ம இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டு ஆரம்பித்த காலத்துல வந்து சுதந்திரம் நம்ம இன்னைக்கு வாங்கினா 1947 நான் உங்களுக்கு போன பாட வேலையில நம்ம காலக்கோட்டில் சொல்லிக் கொடுத்தேன். என்ன, இந்தியா 1947 இந்தியா விடுதலை வருது. ஆனா இதற்கு முதல் வித்து எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த 1857 ஆண்டின் பெருங்கலகம். இந்த 1857 பெருங்கலகம்னா என்ன, இதுதான் இன்னைக்கு. ஏன்னா அதாவது மக்களுக்கு இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. உனக்கே தெரியும், நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கவங்க தான் அவங்க பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, கல்வி கற்பதற்கு உரிமை, இப்படி ஏகப்பட்டது நமக்கு வந்து சலுகைகள் கிடைக்கிறது. அப்படிதானே? அன்னைக்கு வந்து அடிமை இந்தியாவில் இருக்கும்போது எப்படின்னா, நம்ம அதாவது பிரிட்டிஷ்காரங்க வராங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும், கையை கட்டிட்டு இருக்கணும். பாருங்க, அவர்களை எதிர்த்து நம்ம சொல்ல கூடாது. அவர்கள் இயற்றுவது சட்டம், அது இன்னைக்கு நமக்கு ஒரு சட்டம் பிடிக்கிறது, நம்ம போராட்டம் நடத்தலாம். அன்னைக்கு போராட்டம் வந்து என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அப்படி உடனே இந்த ஒடுக்கப்பட்ட காலங்களில் 1857 வந்து ஒரு பெருங்கலகம் வருது. இதெல்லாம் யாருன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான பெருங்கலகம். என்ன சொல்றதுன்னா, இதை வந்து ஆங்கில பிரிட்டிஷ்க்கும் நமக்கு நடக்குது. இதை வந்து பிரிட்டிஷ்காரன் எப்படி சொல்லுதான்னா, இது பெருங்கலகம் சொல்லாம இது வந்து என்னது, சிப்பாய் கழகம். அதாவது சிப்பாய்களுக்குள்ள என்ன பண்ணுதான், சண்டை போடுதாங்க. ஆனா இந்திய அறிஞர்கள் எப்படி சொல்லுதாங்கன்னா, இது முதல் இந்திய சுதந்திர போர், என் சுதந்திரத்திற்காக நான் முதல் முறையாக எதிர்த்து நிற்கிறேன். உடனே இந்த 1857 பெருங்கலகத்தை வந்து என்ன, சிப்பாய் கழகம் என்றும் சிப்பாய் கழகம் என்றும் முதல் இந்திய சுதந்திர போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த போர் ஏன் வருது, எதுக்கு, அப்படிதான் அந்த பாடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுது பார்க்கணும். இந்த பாடத்துல நம்ம பார்க்கறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? காரணம் 1857 ஆண்டின் பெருங்கலத்திற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? ராணுவ வீரர்கள், அதாவது ஆங்கிலேயருக்கு தான் எல்லா உயர் பதவிகளும் வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து ராணுவ வீரர்கள், அதாவது நம்ம இந்திய நாட்டில் யாருக்கு உயர் பதவி கிடைக்குது, ஆங்கிலேயர்கள் எல்லா பதவியுமே அவங்களுக்கு தான். ஆனா இந்தியாவுக்கு வந்து எப்படின்னா, இந்தியர்கள் ஒரு தாழ்வான பதவி, சண்டை போடுறது, இதுதான். அவர்கள் ஒரு கைட்னஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு முக்கிய பதவி கிடையாது. இந்தியாவில் மிக முக்கிய உயரிய பதவி சுபேதார். சுபேதார்னா என்னன்னா, ராணுவ வீரர்கள் அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்யறதா சுபேதார். அவங்க ராணுவ வீரர்கள் ஹையஸ்ட், அதான் சொல்லலாம், ஒரு ரொம்ப குறுகிய வேணும். அவர்களே வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்யலாம் ஆங்கிலேயர். அப்போ ஒரு
பேருக்கு மேல, அதாவது இவங்க சுபைதாருக்கு கட்டளையிடுவாங்க, அந்த சுபைதார் வந்து நம்ம ராணுவத்தில் சொல்லி அதை செய்வாங்க. இந்த பதவியில உயர்ந்த பதவி இந்திய ராணுவ வீரர்களுக்கு. உயர் பதவிகள் அனைத்துமே இது, அதாவது ராணுவ நீதிமன்றம், ராணுவத்துறையில மேலதிகாரிகள் பதவிகள் எல்லாமே யாருக்கு இருந்துன்னா ஆங்கிலேயர்கள் வசம் இருந்துச்சு. சரி, அவங்க சொல்றதான் செய்வாங்க. உடனே அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நேரடியாக துணைக்கடல் நேரடி ஆட்சி கீழே வந்து ஆங்கிலேயர் கீழே நம்ம இருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை இணைப்பு கொள்கையில, அதாவது இந்தியாவோட இணைப்பு கொள்கையை வந்து சொல்றாங்க. அது எப்படி சொல்லுதுன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து வானளவான அதிகாரங்கள், என்னன்னா மேலாதிக்க கொள்கை, ஆங்கிலேயர்கள் மேலாதிக்க கொள்கை, எனக்கு மேலாதிக்க கொள்கை, மேலாதிக்க கொள்கை, நான் தான் எல்லாம், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ஏன்னா அதான் மேலாதிக்கம். அப்படிதானே? ஒரு ஆதிக்கமா பேசுறது தானே. மேலாதிக்க கொள்கையை வந்து எனக்கு ராணுவத்துக்குள்ள கொண்டு வராங்க. எங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாமே நாங்க சொல்றதுதான் அப்படின்னு, அதாவது ஒரு அடிமைத்தனத்தை வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வராங்க. இது வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணல, பிடிக்கல. அதற்கு அடுத்து என்னன்னா வாரிசுலப்பு கொள்கை. இது மிக மிக இம்பார்ட்டன்ட். இந்த வாரிசிலப்பு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, வாரிசிலப்பு கொள்கை அதாவது நம்ம நம்ம அன்னைக்கு மன்னராட்சி நடைபெற்றது. 1947 வரைக்கும் நம்ம நாட்டில் இருந்து மன்னராட்சி நடைபெற்றது. இந்த மன்னராட்சியில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னுடைய மகன் வந்து என்னுடைய அரியணையில் இருப்பான். அப்படிதானே? இதுதான் மன்னராட்சி. அப்போ இந்த வாரிசிலப்பு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஆண் வாரிசு ஆங்கிலேயர் சொல்றாங்க, ஒருவேளை மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் அந்த பகுதி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க அந்த பகுதியை. அதனால எனக்கு ஒருவேளை இப்போ எனக்கு ஆண் மகன் இல்லாம பெண் மகளோ அல்லாத என்னுடைய தம்பி, எனக்கு ஒரு தம்பி இருந்து அவனுடைய மகனால நேரடியாக எங்க பேர் ஆட்சி அங்க வரும், நான் இறந்துட்டோம்னா. ஆனா இப்போ அதை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நேரடியாக உங்க பையன் இல்லைன்னா அந்த மகாணங்கள் முழுவதும் யாருக்கு வந்துடும், ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் வந்துடும். இந்த வாரிசிலப்பு கொள்கையை வந்து என்ன பண்ணாங்க, முக்கியமான தலைவர்கள் எதிர்த்தாங்க. அதுல எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். இப்போ நம்ம நிறைய பார்த்துக்கோம், பெண்ணினத்திலே மிக ஆண் வேடமிட்டு சண்டை புரிந்த பெண்மணி ஜான்சி ராணி லட்சுமிபாய். இந்த வாரிசிலப்பு கொள்கையை என்ன பண்ணாங்க, இந்த மேலாதிக்க கொள்கையும் வாரிசிலப்பு கொள்கையும் ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஆகுது. யார் பிரச்சனைக்குள்ள ஆகுதுன்னா மேலாதிக்கம். நீங்க தான் எனக்கு அடிமையா இருக்குன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வரும். அப்படிதானே? அடுத்தது உங்க பையன் இல்ல, உங்க ஊரை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துருதேன், உங்களுக்கு பாம்பர் பையன் இல்லாத காரணத்தினாலும் ஒரு பிரச்சனை வரும். அப்படி இந்த இரண்டு கொள்கைகளால தான் எந்த காலம் வருது, இந்த புரட்சி ஏற்படுது. அந்த புரட்சியில வந்து என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, புரட்சி அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, காரணம், சண்டைக்கான காரணம் என்னன்னா இது ஒரு ரெண்டு காரணம். அதுக்கடுத்து என்னன்னா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொப்பி, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு தொப்பி உண்டு. அந்த தொப்பி வந்து எப்படின்னா வட்டவடையிலான தொப்பியை அணியணும்னு சொல்றாங்க. என்னது, முதல்ல வந்து நம்ம நாட்டில் வந்து எப்படி தொப்பி இருக்குன்னா, சரி, அதாவது நம்ம நாட்டில் ஒரு முக்கோண மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சுதந்திரத்துலாம் ஒரு தொப்பி இருக்கும்போது அந்த தொப்பி அணியக்கூடாது, நம்ம அந்த தொப்பி அணியக்கூடாது, வட்ட வடிவிலான தொப்பியை தான் அணியணும்னு சொன்னாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்கல, நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு பிடிக்கல. யார் பிடிக்கலன்னா, அவங்க வந்து அது மட்டும் இல்லாம நெத்தியில சமர்புரி வைக்கக்கூடாது, திருநீர் குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது. இப்படி என்ன பண்ணாங்க, ஒரு நிறைய கண்டிஷனை யாரு ஆங்கிலேயர்கள் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னா, அவங்க வந்து இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க நம்ம மத சுதந்திரத்துல தலையிடுறாங்க ராணுவ வீரர்கள் நினைக்கிறாங்க. அப்படிதானே? இப்போ நம்ம இதுல பொட்டு வைக்க கூடாது, திருநீர் வைக்க கூடாது, தாடி வைக்க கூடாது, அப்படி நிறைய இதை வந்து நம்ம நாடு வந்து சுதந்திர நாடு, சமய சார்பற்ற நாடு. ஏன்னா அவங்க வந்து இப்படி சொல்றதுனால ராணுவ வீரர்கள் மிகுந்த
மன உளைச்சல் ஆகி இருந்தாங்க, இல்ல அதை வந்து போராட்டம் நடத்துறாங்க. அப்போ 1824ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பராக்பூர்ல வந்து எழுது சிப்பாய்கள் வந்து கடல் வாலிபமாக தான் பர்மாவுக்கு போவாங்க. ஆனா நீங்க அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதனால தங்கள் சாதி இலக்க நேரிடும் என்று என்ன பண்ணாங்க, அதாவது சாதினா ஒரு ஜாதி கிடையாது, தன்னுடைய சனம் ஜாதிமாங்க, சாதி சனம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எங்க சாதி சனம் அங்க இருக்கப்பா அப்படிமாங்களா, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து என்னது இழக்கக்கூடிய நிலைமை வரும் என்று பயந்து என்ன பண்றாங்க. அங்க அடுத்து என்னதுன்னா இவங்களுக்கு என்னது ஊதியம் வந்து என்ன பண்ணல, ரொம்ப ரொம்ப குறைவா கொடுத்தாங்க. ராணுவத்தில் ஊதியம் ரொம்ப குறைவாக கொடுத்தாங்க. இப்படி பல போராட்டங்கள் வந்து சிப்பாய்களுக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுல முக்கியமானது என்னன்னா ஒரு என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்பெல்லாம் துப்பாக்கி லேட்டஸ்ட் ஸ்ப்ரிங் மாடல் எல்லாம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு துப்பாக்கி எப்படின்னா கொழுப்பு தடவணும். என்ன கொழுப்பு, அதாவது கொழுப்புனா கிரீஸ், இன்னைக்கு கிரீஸ் அன்னைக்கு கொழுப்பும்பாங்க. அதாவது நம்ம மட்டன் ஓட்டம் கொழுப்பை கொஞ்சம் ஓரமாக போடுவாங்களா, அது கிரீஸ் மாதிரி இருக்கும். அந்த கொழுப்பு அது வந்து எதுல இருந்து தயாரிக்கப்படாதுன்னா பசுக்களின் பன்றிகளில் தயாரிக்கப்பட்டதான் என்ன பண்ணாங்க ஒரு சொல்லப்பட்டது. உடனே சிப்பாய்கள் வந்து இது வந்து என்ன பண்ணல, விரும்பல. ஏன் விரும்பலன்னா, எதுக்கு விரும்பல, சிப்பாய்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து பசுக்களை வந்து இந்துக்கள் வந்து எப்படின்னா புனிதமா என்ன வணங்குவாங்க, அப்படிதானே. ஆனால் பசுக்களை புனிதமாகவும் பன்றிகளை முஸ்லிம்கள் அருவருப்பான விலங்கு நினைப்பாங்க. உடனே அப்படி இருக்கிற வந்து இவங்க வந்து அந்த கொழுப்பை வாயில கடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், அந்த துப்பாக்கியில தடவணுங்க போச்சுல வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணல, இதை விரும்பாம என்ன பண்ணாரு, பராக்பூர்ல மக்கள் பாண்டே என்ற ஒரு இளைஞர் வந்து ஆங்கில அதிகாரி வந்து யாரு, ஆங்கில அதிகாரி வந்து என்ன பண்ணாரு, தாக்கினார். மக்கள் தாக்கி என்ன பண்ணாரு, பாண்டேவை என்ன பண்ணாரு, கொலை செய்தார். இதனால என்ன பண்ணாங்க, அவரை கைது செய்து என்ன பண்ணாங்க, சித்திரவதைப்படுத்தி கொலை செஞ்சாங்க. உடனே இதெல்லாம் சிப்பாய்களுக்கு இடையே இருந்தது கலவரமாக வெடித்து போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இதுதான் என்னோட போராட்டம்னா 1857 பிரகடனம். இதுல வந்து முக்கியமானது என்னன்னா, முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா இருக்காங்க, அவருக்கு ஒரு கூட்டம் கூடிச்சு. எதுக்கு, அவர் மன்னர் அறிவிக்கிறோம். ஆனா நான் சொல்ல அந்த வாரிசு கொள்கையில ஆனா அறிவிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் சொல்ற கூட்டமும் இணைந்து ஏற்பட்ட போர் தான் இந்த பெருங்கழகம். இந்த பெருங்கழகத்துல வந்து என்னது முக்கிய போராட்டமா என்னதான் நடந்துச்சுன்னா, முக்கிய போராட்டம் வந்து என்ன, ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஏன் இந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னது, அதாவது 2வது முறையாக இந்த 2வது பகதூர் ஷாவின் மகன் நானா சாஹிப் வந்து என்ன பண்ணாரு, என்ன பாஜக தத்துப்படியான நானா சாஹிப் வந்து எனக்கு வந்து என்ன வேணும், இந்த வாரிசு கொள்கைப்படி இல்லாம, எனக்கு வந்து தத்துக்குள்ள தானே தத்து எனக்கு தான் ஆட்சி வேணும்னு கேட்பாரு. ஆனா கான்பூர்ல வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏற்பட்ட போர்ல தான் இது போர் வந்து என்ன பண்ணுது, அவர் போடுறது மூதாதையர்களின் வழிவழியாக நான் வாரேன், எனக்கு தாங்க கேட்கறது. ஆனா என்ன பண்ணாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுல சண்டை வந்து என்ன பண்ணாரு, அவரை வந்து என்ன பண்ணாரு, கொலை செய்வாங்க. உடனே அடுத்தது ஜான்சி ராணி லட்சுமி பாய், இவங்களும் அதே மாதிரி தான் ஆண் மேல விட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாரு, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து போரிடுறாங்க. அன்னைக்கு டல்கோசி, ஏன்னா டல்கோசி பிரபு வாரிசு ஒரு ஆண் பிள்ளை இல்லை, ஏன்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய் பெண் பிள்ளை தானே, நானே அரசாட்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஆண் பிள்ளை இல்லாம பெண் பிள்ளையா இருந்து என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்ச்சி ஆக்கிரமிப்பு செய்வதை பிடிக்காம பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன், இந்த வாரிசு கொள்கையினாலும். அடுத்தது கிளர்ச்சி என்ன பண்ணுது, அடக்கப்படுது. எப்படி கிளர்ச்சி அடக்கப்படுதாங்கன்னா, இந்த இது நான் சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட என்ன கிடையாது, மெயினா கனரக ஆயுதம் கிடையாது, ஒற்றுமை கிடையாது. இது அவ்வளவு நாளத்துல தான் நடந்துட்டு இருக்கு. எங்க நடக்கல, தென்னிந்தியாவில் நடக்கல. அது வங்காளத்தை சார்ந்த கான்பூர், பராக்பூர் அந்த சைடு. அதனால இது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. முக்கிய கிளர்ச்சி அடக்குவது வந்து கனரா ஆயுதம் ஒன்றும் ராணுவத்தின் வலிமையினாலும் எனது ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற 144 தடை உத்தரவுப்பட்ட என்ன ஆகுது, பிரச்சனை முடிஞ்சதுல. அதே மாதிரி அன்னைக்கு ராணுவ சட்டம் ஒன்று போட்டு என்ன பண்ணாங்க, இந்த கிளர்ச்சியை வந்து என்ன பண்ணாங்க, ஒடுக்குறாங்க. இந்த கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டாலும் என்னதுன்னா, இந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சிச்சு, ஒடுக்கப்பட்டாச்சு ஆனா தோல்வி அடைஞ்சிச்சு. இது எப்படி தோல்வி அடைஞ்சுன்னா, அதுக்கு நான் முதல்ல என்ன இந்தியாவில் ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைக்கப்படலை. என்னது, சண்டை நடக்கக்கூடிய மன்னர்கள் அவங்க தானே, ஜான்சி ராணி மட்டும்தான் சண்டை போடுவாங்க, வேற யாரும் சண்டை போடல. என்ன அப்போ 2ஆம் பகதூர் ஷா தேவைப்படுச்சு, நானா சாஹிப் தேவைப்படுச்சு.
அவங்க மட்டும் எனக்கு வாரிசுகள் கொள்கை மட்டும் போராடினாங்க. அதே மாதிரி சிப்பாய் கழகத்துல சிப்பாய்கள் மட்டும் போராடினாங்க, மற்ற யாரும் போராடல. இப்படி எனக்கு போராட்டங்கள் இல்லை. அதே மாதிரி எல்லா ஜமீன்தார்களும் இதுக்கு வந்து நம்ம உடன்படலை. அதெல்லாம் வாரிசுகள் எல்லா ஜமீன்தாரும் இல்லை, அங்க பிரச்சனை நடக்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, தன் நிலைமையை என்ன பண்ணாங்க, அவர்களை எதிர்க்காத காரணத்தினால என்ன பண்ணிச்சு, அந்த போராட்டங்களின் வீரியம் வந்து என்ன பண்ணிச்சு குறைய தொடர்ந்து தோல்வியில நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சரியான தலைமை இல்லை, தலைமை கிடையாது. ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு எது வேணும், ஒரு தலைமை வேணும், அந்த தலைமை கிடையாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி கொஸ்டின்னா, ஒரு தலைமை கிடையாதுன்னொன்னே அவங்க விதமா ஒரு பக்கமா கிளை செய்தாங்க. அது மட்டும் கனரக ஆய்வுகள் இல்லாதனால இந்த போராட்டங்கள் என்னது முடிவுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சிறைபிடிக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பா பகதூர் ஷா சிறைபிடிக்கப்பட்டு பர்மாவுக்கு பகதூர் ஷா கொண்டு செல்லப்பட்டாரு. இதன் விளைவாக என்னது தோல்வியும் என்னாச்சு. இது வந்து என்னைக்குன்னா 1858ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் வந்து பிரிட்டிஷ் கையில போச்சு. உடனே இதை வந்து ஒரு அறிக்கையாளர் யார், இந்த போராட்டங்கள்லாம் இருந்து ஒரு அறிக்கையாளர் யாரு, விக்டோரியா மகாராணி கையில வந்து போயிருக்கு. யாரு, விக்டோரியா மகாராணி கையில போகுது. உடனே விக்டோரியா மகாராணி வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நிர்வாகத்துல நான் என்ன பண்ணணும், மாற்றம் செய்யணும், இந்த மாற்றம் செய்யணும். ஏன்னா சொல்லி என்ன பண்ணாங்க, இந்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நீங்க கைது செய்த தலைவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டனர். ஆனா முழு விடுதலை வந்து என்ன பண்ணல, கொடுக்கல. அந்த நீலம் குத்தகை சட்டம் இதெல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரிலீஃப் பண்றாங்க, கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க. பட் என்ன பண்ணாங்க, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் என்னது, ஆனாலும் நான் சொன்னா இந்த இண்டிகோ பிளேட்ஸ்னா என்னன்னு தெரியுமா, அந்த சாயம், அதாவது ஒரு நீல சாயம் வந்து விளைவிக்கிறது. ஐரோப்பியாவிற்கு வந்து யாரு, ஆங்கிலேயர்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த இதெல்லாம் பயிரிடணும்னு என்ன பண்ணாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கட்டாயத்திற்கு உள்படுத்துறாங்க. இதுதான் என்னதுன்னா உடனே இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் சொன்னதை மீறிதாங்களே, ஆங்கிலேயர்கள் இந்த போராட்டத்தை வந்து சொன்னாங்களா, இல்லை உங்க விருப்பத்துக்கு அப்படி கிடையாது, இந்தியாவை தான் நீங்க விளைவிக்கணும்னு மறுபடியும் சொல்றாங்க. உடனே இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா கிளர்ச்சி வந்து உருவாகுது. இதுல வந்து முக்கியமானது யாருன்னா இந்து முஸ்லீம், இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி, அதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரிவினைப்படுத்தி பண்ணணும் அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த இந்திய கிளர்ச்சியில இந்து முஸ்லீம் என்ன பண்ணாங்க, ஒன்றிணைந்து இந்த பயிரை நாங்க விளைவிக்க மாட்டோம், நாங்க எங்களுக்கு விவசாய பொருட்களை விளைவிப்போம் என்ன பண்ணாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இது ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க, நீல் தர்பன் என்ற பத்திரிகை வாயிலாக போராட்டம் நடத்துறாங்க. இதுதான் இந்திய கிளர்ச்சி, பயிருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது. அடுத்து தக்கான கலவரம் என்பது, தக்கான கலவரம் அதிக அளவிலாக அறிவிக்கப்படுறது. அந்த வரியை வந்து நாங்கள் குறைச்சிருவோம் இந்த 1997 சொன்னாங்க. ஆனா இது தக்கான கலவரத்தை வந்து தக்கான கலவரம் இருக்குன்னா வரிக்காக உருவாகுது. எதுக்கு, வரிக்காக. இந்த வரி என்ற பிரச்சனைக்காக தான் அந்த தக்கான கலவரமே உண்டாகிறது. இந்த வரி வந்து அதிகமான வரி செலுத்துறாங்க. அவங்க இந்தியோ பயிர் வந்து பயிரிடல. ரெண்டாவது வரி அதிகமாக செலுத்துறதுனால விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்க, அதிகமா பிரச்சனைக்குள்ள வராங்க. அதனால அதிக விவசாயமும் செய்ய முடியாம போயிடுச்சு. அது குறிப்பா பூனா போன்ற இடங்கள்ல வந்து என்னது முதலாக பூனாவில தான் இந்த தக்கான கலவரமே வருகிறது. இப்படி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு சரியான இயக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலதான் 1885ஆம் ஆண்டு எது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது, உருவாகுது. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ். இதை வந்து யாரு முதல்ல உருவாக்குறது யாருன்னா ஏஓஹிம் தான் முதல்ல என்ன பண்ணாரு இங்காரு. இதன் தலைவர் உமேஷ் பாலாஜி வந்து என்ன பண்ணாரு இருக்காரு. இவர் தான் என்ன பண்ணாரு, இவர் வந்து பிரிட்டனுக்கு வந்து ஒரு அமைப்பின் மூலமாக பிரிட்டனுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து தெரிவித்தாங்க. இந்த காங்கிரஸ் மூலமா ஆங்கிலேயருக்கு தன்னுடைய பிரச்சனையை தெரிவித்தாங்க. அதுல வந்து என்ன சொல்லுறாங்கன்னா 89ஆம் பக்கத்துல இருக்கு அவங்க சொன்ன சீர்திருத்தங்கள் எழுது, மாகாணம் வந்து மேலவையில் உருவாக்குறது, நாங்களும் சட்டமன்றமா நாங்களும் அதில் இருக்கணும் அப்படிதான் யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சொல்லுது. அது மட்டும் அல்ல
கூடாது, சட்டமேலவை தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் வந்து அதிகப்படுத்தணும், அதாவது நாமளும் இருக்கணும்னு சொல்லுது. அது மாதிரி நிர்வாகத்துறை நீதித்துறையும் பிரிக்கணும், நிர்வாகம் நீதியும் பிரிக்கணும், ஒரே இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு. உள்நாட்டு வரிகளை குறைக்கணும், நீங்க வரிகளை அதிகமாக செலுத்துறீங்க, விவசாயத்தை நாங்க தான் பார்ப்போம், எங்க விருப்பத்துக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்களை கொண்டு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து யார்கிட்ட ஆங்கிலேயர்களுக்கு வந்து சொல்லுது. அப்படி நிறைய இது. அடுத்த வன சட்டத்தை மறுசீலனை செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினை என்ன தெரியுமா? பிரிவினை என்ன? பிரிப்பு. ஆனா அந்த வங்க பிரிவினை ஒரு வித்தியாசமானது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் நம்மகிட்ட கையாண்டாங்க, அப்படிதானே? ஆனா அந்த வங்க பிரிவினையில வந்து அவங்க இந்த சூழ்ச்சி கையாளத்துல இங்க வந்து என்னது, இந்து முஸ்லீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஒன்னு சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்சன் பிரபு தான் அவர் வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம், நம்ம இருக்கலாம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிரிவினைக்கு எதிராக என்ன பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பிரிவினைக்கு எதிராக இயக்கம் மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதுல வந்து பாரத் மாதாக்கு ஜெய் என்ற முழக்கமும் நம்ம தேசத்தின் முழக்கமா இருந்து விட்டாங்க. அதுல சுதேசி இயக்கம் என்பது என்னது, ஒரு 4 இதை வந்து மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம் என்று ஒரு 4 பிரிவா வந்து நம்மள கொள்கையை வந்து வைத்து நம்மளாங்க சுதேசி இயக்கத்தை கொண்டு வராங்க. சுதேசி இயக்கம் என்னன்னா சுய உதவியை நாங்க சுயமாகவே ஆட்சியை வந்து அமைப்போம், ஆட்சி செஞ்சு விடுவது ஒரு முழக்கத்துடன் நின்றுதாங்க கொண்டு வராங்க. இதுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் எனது மறைமுக எதிர்ப்புகள் ஆங்கில ஆட்சியை நோக்கி இருக்கு. எப்படி மறைமுக எதிர்ப்பு இருக்குன்னா சிம்பிளா சொல்லலாம். மறைமுக எதிர்ப்புனா 2 காரணம். ஒண்ணு, மக்கள் வந்து என்னன்னா பள்ளி கல்லூரி போல வேலைக்கு போகாம ஒரு சில எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. இந்த தீவிர தேசியவாதம் யாருன்னா, தீவிர தேசியவாதம் லாலா லஜபதி பால் என்ன அப்படி ஒரு லாலா இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தென்னிந்தியாவில் வேவ சுதந்திரம் போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, போராட்டங்கள் நடத்துறாங்க. இந்த போராட்டங்கள் எப்படின்னா சுயராஜ்யம் அல்லது சுதந்திரம் என்னது, எங்களுக்கு முழு சுதந்திரத்தை தந்துரு என்னது அப்படின்னு இந்த போராட்டத்தை தான் இவர்கள் என்ன பண்ணாங்க, சுயராஜ்யம் தன்னாட்சி எங்களுக்கு வேணும், இந்த ஒரு போராட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து லோக்மானிய பால திலகர் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க, முன்னிலைமைப்படுத்தி என்ன போராட்டத்தை நடத்துறாங்க. இதுல வந்து என்னன்னா முழு விடுதலை, முழு சுயராஜ்யமே இவங்களுடைய முக்கியமானதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு இவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. இதுக்கு பிரிட்டிஷார்கள் என்ன பதில் கொடுக்காங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மாண்டேவி சமஸ்தி போர்டு வந்து அறிவிச்சு வந்து தன்னிச்சையாக, அதாவது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த போராட்டம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க இவங்களுக்கு. இந்தியர்களை எவரையும் காரணம் இன்றி என்ன பண்ணலாம், கைது செய்யலாம். ஏன்னா இவங்க போராட்டத்தை நடத்துறாங்க, இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், காரணம் இன்றி கைது செய்யலாம். அதுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குன்னு என்ன பண்ணாரு, மாண்டேவி சமஸ்தி போர்டு சீர்திருத்தம் சட்டம் வந்து கூறுது. இப்படி போராட்டங்கள் பல ஆரம்பித்து பெற்று தந்த சுதந்திரம் தான் என்னது நம்ம இன்னைக்கு அனுபவிக்கணும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதான் இந்த பாடத்துல காலனிக்கு எதிராக இயக்கமும் தேசியத்துல வந்து தோற்றம் எவ்வளவு போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1957 ஏற்பட்ட போராட்டங்கள். ஏன்னா இந்த வங்க பிரிவினையில அவங்க பிரிச்சுருந்தாங்க, இந்து முஸ்லீம் பிரிச்சாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, சேர்ந்து இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்ய சுதந்திரம் எத்தனை வீரர்கள் மறித்தாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் தன் கணவனை இழந்த பிறகு நம்மளதாக நம்ம இடத்த வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுதோம், நம்முடைய வாக்குரிமையை சரியா செலுத்தாம என்ன பண்ணுதோம், நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம அடிமையாளா தான் இருக்க. அதனால நம்ம வாக்குரிமையில என்ன பண்ணணும், சரியான நபருக்கு நீங்க செலுத்துங்க. ஏன்னா பணம் வாங்கி செலுத்தாம நல்ல வாக்காளர்கள் முறையை பார்த்து என்ன செலுத்தணும். அல்லாட்டா நம்ம மறுபடியும் என்னது ஒரு அடிமை இந்தியாவுக்குள்ள பெயரக்கூடாது பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிமை. அதனால தேர்தல், அன்றைக்கு இந்த தேர்தல் ஒன்று இல்லாததுனாலதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் என்ற வாக்குக்கு என்ற ஆயுதம் உங்க கையில இருக்கு, அதை பயன்படுத்திங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் என்ன பாடம், அடுத்த பாடம். அந்த அடுத்த பாடத்துல யாரும் காந்தியை பற்றி கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் முதல்ல பிரிட்டிஷ்காருக்கு எதிராக நடந்த போராட்டங்கள். இது வந்து தலைமை இல்லாத போராட்டங்கள். இது எந்த போராட்டத்துக்கும் தலைமை கிடையாது.
ஒரு தடவை நடத்துவாங்க, ஒரு கூட்டமாக நடத்துவாங்க. ஒரு மொத்தமாக நடத்தக்கூடிய தலைமை இல்லாதனால தான் இவ்வளோ போராட்டங்கள் தோல்வியில் அடைஞ்சிச்சு. அடுத்த போராட்டங்கள் எப்படி நடந்தது என்பதை அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.